2015ஆம் ஆண்டு மன்னார் மாவட்டத்தின் தாராபுரம் 4ஆம் மைல்கல் பகுதியில் இந்த கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. பல மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த கட்டடம் இன்று கவனிப்பாரற்று காட்சியளிக்கின்றது. பாவனைக்கேற்ற வகையில் தாராபுரம் கூட்டுறவு கட்டடம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாகும். இப்படி எங்கண்ட மக்களோட வரிப்பணங்கள் வீணாகிறத முதல் அரசு கவனத்தை கொள்ளணும். அதே நேரம் பூர்வப்படுத்தப்படாமல் இருக்கிற அந்த குறைகளாக இருக்கிற எல்லா திட்டங்களையும் நிவர்த்தி செய்து மக்களோட பாவனைக்கு விடணும்ன்றது எங்களோட கோரிக்கையாக இருக்குது. உண்மையிலேயே மாவட்டத்துக்கான ஒரு பெரிய சொத்து. என்ன காரணத்துக்காக அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதோ அந்த திட்டம் கைவிடப்பட்ட நிலையிலே கட்டிடமும் இப்போது கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றது. இதுபோன்று பல்வேறு இடங்களிலே அரசினால் கட்டப்பட்டு பயனற்று இருக்கக்கூடிய கட்டடங்களையும் கவனத்தில் கொண்டு எங்களுடைய மன்னார் மாவட்டத்துக்கு ஒரு மக்களுக்கு பயனுள்ள வகையிலே பயன்பாட்டு கொண்டு வரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதேவேளை கடந்த மாதம் 23ஆம் தேதி பாராளுமன்ற அமர்வின் போதும் இது தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் கௌரவ உபாலி சமரசிங்கவும் இது தொடர்பில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் என்னோடு கலந்துரையாடியுள்ளார். 64 மில்லியனுக்கும் அதிக அரசு நிதி வீண்விரயம் செய்யப்பட்டுள்ளது. கூட்டுறவு கட்டிடத்தின் செயற்பாடுகள் முழுமையாக செயலிழந்துள்ளன. கணக்குகள் திறக்கப்படவில்லை. மீண்டும் கட்டிடத்தை இயக்குமாறு பல தடவைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வித ஆக்கப்பூர்வ செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை. சட்டவிரோதமாக கூட்டுறவு கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளதாகவே எமக்கு தகவல் கிடைத்துள்ளது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவும் இது தொடர்பான தகவல்களை வழங்கியுள்ளது. இதனிடையே தாராபுரம் கூட்டுறவு கட்டடம் தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் முன்னெடுத்துள்ளதாகவும் இது குறித்து அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவிக்கின்றார். இந்த செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் நிறைவு செய்யப்பட்ட நாள் வரை திட்டத்துக்குள் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாக வெளிக்கொணரப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கின்றனர். அவர்களிடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த கட்டிடம் பொதுமக்களின் வரிப்பணத்தை பயன்படுத்தி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. பாரிய அளவு நிதி இந்த கட்டிடத்துக்காக செலவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஆராய்வதற்காக அமைச்சு மட்டத்திலும் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. விசேடமாக மாவட்ட செயலாளரின் தலைமையில் இதற்கான செயற்பாடுகளை நிறைவு செய்து கட்டிடத்தை இங்குள்ள மக்கள் பயன்படுத்தும் வகையில் முழுமைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளோம். ප්‍රදේශයට ගැලපෙන පරිදි සහ ප්‍රදේශයට උමනා පරිදි මේක අවසන් කරන්න බලාපොරොත්තු වෙනවා.